ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது காட்டிலேயே நான் தான் பெரியவன் என்றும் பலம் பொருந்தியவன் என்றும் கர்வத்தோடு காடு முழுவதும் சுற்றி திரிந்தது. ஒரு நாள் சிங்கம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எறும்பு ஒன்று தவறுதலாக அதன் மீது ஏறியது. சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்து கோபமாக கர்ஜித்தது. பின் எறும்பினை பார்த்து, எறும்பே, ஏன் என் மீது ஏறி என் தூக்கத்தை கலைத்தாய் என்று கோபமாக கேட்டது. எறும்பு பயந்து சிங்கத்திடம், சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறினேன். இம்முறை என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கம் கலகலவென சிரித்தது. பின் எறும்பினை பார்த்து, நீ எனக்கு உதவப் போகிறாயா என்று ஏளனமாக சிரித்தபடி எறும்பினை மன்னித்து விட்டது. ஒரு நாள் வேடன் ஒருவன் சிங்கத்தை வலை விரித்து பிடித்தான். சிங்கம் பயத்தோடு காடு முழுவதும் அலறும்படி கற்றியது. அதை கேட்ட எறும்பு தன் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வந்து வலையினை பல்லால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் எறும்பிற்கு நன்றி கூறியது. குழந்தைகளா, உருவம் சிறியதோ பெரியதோ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. ஓகேவா?